श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. पुष्पपद्धति श्लोकं 350. चूडारग्वदरजसा चूर्णस्नपनं विधायते पूर्वं रङ्गेशपादुके त्वाम् अभिषिञ्चति मौलिकङ्कया शम्भुः. பதபதார்த்தம். ஹே ரங்கேஷ பாதுகே, பாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே, ஷம்புகு சிவனானவர், தே உனக்கு, சூடாரக்வத தலைக்கு அலங்காரமான கொன்றை பூவினுடைய, ரஜசா தூளிகளினாலே, பூர்வம் முதலில், சூர்ணஸ்னபனம் சூர்ணாபிஷேகத்தை, விதாய செய்து, மௌலிகங்கையா தலையில் இருக்கின்ற கங்கையினாலே, துவாம் உன்னை, அபிஷிஞ்சதி ஸ்நானம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது புஷ்பபத்ததியோட நிறைவான ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம். இது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது, பத்ததி ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்தில் தேவர்கள் எல்லோரும் பூமாரி பொழியரா, அது கடைசியில் திருவடியில் பட்டு பாதுகையினிடம்தான் கடைசியாக முடிவடையிறது அப்படின்னு சாய்ச்சார். இப்போ இந்த பத்ததியோட கடைசி ஸ்லோகம், இது நேர பாதுகா பிராட்டிக்கே செய்யப்படுற ஒரு திருமஞ்சனத்தை பற்றி சாய்க்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சின்ன ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இது ஒரு சுவாமியோட அந்த கவிசிம்மம் அப்படின்னு காமிக்கக்கூடிய, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது சிவபெருமான் சேவிக்கிறார் பெருமாளை, அப்போது பாதுகையும் சேர்த்து சேவிக்கிறார். அப்போ அவரோட தலையில் இருக்கக்கூடிய, தலைக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த கொன்றைப்பூ, அந்த பூவுக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள், அந்த தூள்கள் எல்லாம் பொடி பொடியாக இருக்குது, அந்த மகரந்த பொடியாக இருக்குது. அந்த பொடிகளால் முதல்ல பாதுகைக்கு ஒரு சூர்ணாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். சூர்ணாபிஷேகம் அப்படின்னா, சூர்ணம் அப்படின்னா பொடி. இப்போ பெருமாளுக்கே நிறைய திருமஞ்சனம்லாம் சேவிச்சோன்னா பார்ப்போம் நம்ம. முதல்ல மஞ்சள் பொடியில் ஜலம் சேர்த்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா சந்தனம், இந்த மாதிரி நிறைய, அப்புறம் தேன், பால், தயிர், இந்த மாதிரி நிறைய சேர்ப்பான். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சூர்ணாபிஷேகம்னு சொல்லப்படுற இந்த பொடிகளால் பண்ணப்படுறது. கந்தகப்பொடி, வாசனை பொடிகளாலேயே ஒரு இதுவும் பண்ணுவாள். கந்தகப்பொடி உற்சவம்னே தனியாக பண்ணுவாள். வாசனை பொருட்களால் பெருமாளுக்கு பண்ணுறது. அந்த மாதிரி இங்கே சூர்ணம்னு சொல்லப்படுறது இந்த பொடி. இந்த பொடியை, எந்த பொடி அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் சேவிக்கும் பொழுது அவரோட கொன்றை பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்கள் மூலமாக சூர்ணாபிஷேகம் முதல்ல பண்ணி வைக்கிறார் சிவபெருமான். இப்போது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், நிறைய ஸ்லோகங்கள்லேயும் நம்ம அது பார்த்துட்டே வரோம். அதாவது பெருமாளுக்கு காலங்காத்தால் விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி அத்தனை தேவர்களும், திருப்பள்ளி எழுச்சியிலையும் இதே தான் வரும், அத்தனை தேவர்களும் சேவிக்கிறார். அப்போ எல்லாரும் சேவிக்கும்போது சிவபெருமானும் சேவிக்கிறார். ஆக இங்கே பூலோகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம விக்கிரகத்துக்கு செய்யப்படுற அந்த திருமஞ்சனம் நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா, இது சூக்ஷ்ம ரூபத்தில் இதே மாதிரி, இப்போ ஸ்தூல ரூபத்தில் நம்ம எப்படி சேவிக்கிறோமோ இதே மாதிரி சூக்ஷ்ம ரூபத்தில் தேவர்கள் எல்லாருமே பெருமாளை நித்தியபடிக்கு சேவிக்கிற, அப்போ திருமஞ்சனம் அந்த மாதிரியும் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய ஸ்லோகங்களில் பார்த்துட்டு வரும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தேவர்கள் இன்றளவும் அதை பண்ணின்னு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி பாதுகைக்குன்னே பிரத்யேகமாக திருமஞ்சனம் பண்ணுறாராம் சிவபெருமான். இப்போ தான் இப்போ காஞ்சிபுரத்தில் நம்ம உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பார்க்குறோம், 8ஆம் உற்சவம் திருப்பாதம் ஜாடின்னு தனி ஒரு உற்சவமாக அதை பண்ணுவான். திருப்பாதம் ஜாடின்னு அந்த ஒரு ஜாடி வெள்ளியில் ஒரு பெரிய கங்காளத்தில் முழுக்க திருமஞ்சன தீர்த்தம் சேர்த்து, அதில் பெருமாளோட அந்த திருவடி, பெருமாள் பிராட்டி, அதாவது உபயநாச்சியார் 2 பேரும், ஸ்ரீ சடாரி எல்லாருக்குமே அந்த இடத்துல அந்த திருமஞ்சனம், அந்த திருப்பாதம் ஜாடின்ற உற்சவத்தை 8ஆம் நாளில் விசேஷமாக கொண்டாடுறான். ஆக இது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இந்த தொட்டி திருமஞ்சனம் அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி இது பிரத்யேகமாக பாதுகைக்குன்னே ஒரு திருமஞ்சனம் பண்ணுறாரு இங்கே சிவபெருமான். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோன்னா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஒரு சேதம் ஏற்படக்கூடாதுன்னு கவச்சத்தோடு தான் திருமஞ்சனம் ஆகும். அதுவும் ரொம்ப தீர்த்தம் திருமேனியில் சேர்க்காமல் திருவடியில் தான் சேர்ப்பாள். பெருமாளோட திருவடியில் பாதுகை அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த திருவடியில் தான் நிறைய தீர்த்தங்களை சேர்ப்பா திருமஞ்சனத்தும் போது.
அந்த பிரத்யேகமாக பாதுகைக்குன்னே சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த புஷ்ப பத்ததியில் முதல்ல புஷ்பங்களால் வர்ஷிக்க ஆரம்பித்து கடைசியில் திருமஞ்சனத்தில் சுவாமி முடிக்கிறார். ஆனால் இந்த திருமஞ்சனத்தில் கூட ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்து சேர்க்குறார். எப்படி அப்படின்னா, இந்த சூர்ணாபிஷேகம் நடக்கிறது பாதுகைக்கு, அந்த சூர்ணம் அந்த பொடி எங்கேருந்து வர்றது அப்படின்னா சிவபெருமானோட கொன்றை பூவின் மகரந்த பூக்களின் மூலமாக அந்த பூவானது அந்த மகரந்த பொடிகள் மூலமாக ஒரு சூர்ணாபிஷேகம் பண்ணுறார். அதுக்கப்புறமா ஜலம் சேர்க்கிறார். ஜலம் எப்படி சேர்க்கிறார், எங்கேருந்து சேர்க்கிறார் அப்படின்னா, அவருடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கையினாலே, மௌலி கங்கையினாலே அவர் ஜலம் சேர்க்கிறார். ஆக சூர்ணாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருமஞ்சனமும் பண்ணுறார். பாதுகைக்குன்னே பிரத்யேகமாக பண்ணுறார். ஏன்னா அவர் சிவபெருமானவர் திருவடியில் விழுந்து சேவிக்கும் பொழுது இது பாதுகைக்குன்னே பிரத்யேகமாக பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு விஷுவலைசேஷன் அந்த கண்ணு முன்னாடி நம் சுவாமி கொண்டு வந்து நிறுத்துறார். ஆக ரொம்ப மங்களமாக, அதாவது சம்புகு அப்படின்ற பதமே மங்களம், சந்தோஷத்தை அளிப்பவன், அந்த மாதிரி ஒரு ஒரு சுபமான வார்த்தையான ஒரு ஒரு சொல்லாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஆக இந்த பദ്ധதியோட முடிக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷத்தோட, அந்த ஒரு பிளிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேரானந்தத்தோடு இதை முடிக்கணுங்கிறதுனால சம்புகு அப்படின்ற பதத்தோட இந்த பദ്ധதியை முடிச்சிருக்கார் நம் சுவாமி. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சிவபெருமானானவர் கொன்றை பூவில் இருந்த மகரந்தத்தூள் மூலமாக சூர்ணாபிஷேகமும் பண்ணி தலையில் இருக்கக்கூடிய கங்கையின் மூலமாக திருமஞ்சனமும் பண்ணி முடிக்கிறார் அப்படின்னு அழகாக இந்த பத்ததியை நமக்கு முடிச்சிருக்கார். ஏன்னா அடுத்த பத்ததி பராக பத்ததி. பராக அப்படின்னா தூசு, துகள்கள். அந்த துகள்கள், அந்த தொடர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே துகள்களை சொல்லி இந்த பத்ததியை முடிக்கிறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.